வணக்கம். வணக்கம். நீங்கள் அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவை நிறுவன தலைவராக இருக்கீங்க. தற்சமயம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு வந்திருக்கீங்க. அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத சொல்லலாமா? இன்றைய ஆளுங்கட்சி மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கிறது. கனிம வளங்களை கொள்ளையடித்து அண்டை மாநிலத்திற்கும் அண்டை நாட்டிற்கும் கொண்டு செல்கிறார்கள். இது இந்த ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தடுப்பதற்காக நாங்கள் எத்தனையோ போராட்டம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அது பற்றி இந்த அரசு கவலை கொள்ளாமல் இன்றைய சபாநாயகர் மூடப்பட்ட கோரிக்கைகளை திறக்க வேண்டும் என்று கலெக்டர் அலுவலகத்தில் சென்று வாதிட்டு இந்த மூடப்பட்ட கோரிக்கைகளை திறந்து அவங்க கட்சிக்காரங்களுக்கு அந்த இதை கொடுத்து கனிம வளங்களை கொள்ளையடித்து அண்டை மாநிலத்திற்கும் அண்டை நாட்டிற்கும் அனுப்புகிறார்கள். இந்த அராஜக போக்கை கண்டித்து நாம் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து நமது அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவையின் முழு ஆதரவையும் அதிமுகவுக்கு கொடுத்துள்ளோம். பேசும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அவங்களுடைய அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவையோட சப்போர்ட் ஃபுல்லாக அதிமுக தான். முழு ஆதரவும் அதிமுக தான். ஏனென்றால் நாளை மகளிர் தினம். மகளிருக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. 2 வயது முதல் 60 வயது வரை உள்ள பெண்களை திமுக கழகத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்களும் அவங்களுடைய உறுப்பினர்களும் பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். இதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் இருக்கவில்லை. மேலும் இந்த ஆட்சியில் 60க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்துள்ளன. அதற்கு இந்த அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த மக்கள் விரோத போக்கு ஆட்சியை நீக்குவதற்காக நாங்கள் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய முழு ஆதரவையும் தெரிவித்துள்ளோம். நேற்று தூத்துக்குடி விமான நிலையம் அவர் கூட்டணி கட்சியில் உள்ள காங்கிரஸ் கூட்டணி அவங்க செல்வ பெருந்தகை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக அதிமுக ஒரு 3 கப்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த திமுக கூட்டணி தான் 3 கப்பல். அதில் அவர்கள் ஒரு எதுவுமே இல்லாத ஒரு பிரேமலராவை கூப்பிட்டு எங்கள் கட்சியில் வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு இத்தனை சீட் தருகிறோம் என்று சொன்னார்கள். இதே செல்வ பெருந்தகை 40 தொகுதிகள் வேண்டும் என்று அராஜகம் பண்ணி திமுக தலைவரை மிரட்டியிருந்தார்கள். இன்று அவருக்கு 28 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா தொகுதி கொடுத்த உடனே இந்த அதிமுக 3 கப்பல்னு சொல்றாரு. நீங்க இருக்கிற கூட்டணி தான் 3 கூட்டணி. இந்த கூட்டணி கண்டிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அட்ரஸ் இல்லாமல் போயிடும். நம்ம அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு நிறுவன தலைவராக நீங்கள் இருக்கீங்க. நம்ம ஃபியூச்சர் எய்மிங் என்ன? இதுக்கு நாங்கள் சில கோரிக்கைகள் வைப்போம். அந்த கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றி தருவாங்க. அதிமுக கவர்மெண்ட் வந்தால் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இன்னைக்கு தூத்துக்குடிக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. இன்னைக்கு மகளிருக்கு நலத்திட்டங்கள், ஊனமுற்றோர் நலத்திட்டங்கள்லாம் வழங்கியிருக்காரு. நம்மளுக்கு மகளிர்லாம் ஆதரவாக இருக்குன்னு சொல்லி மகளிருக்கு செய்யப்பட்ட திட்டங்கள்லாம் நீங்கள் எடுத்து சொன்னார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நீங்கள் அவர் எதுக்காக வந்திருக்காருங்கிறது மெயினான ஒரு இதை நீங்கள் என்கிட்ட கேட்கல. அவர் குளத்தூர் பக்கத்தில் உள்ள ஃபிஷிங் ஆர்பரை 1400 கோடி செலவுல இது பண்ணி அந்த நலத்திட்டத்தை இது பண்ணணும் அப்படிங்கிற முக்கியமான காரியத்துக்காக வந்திருக்காங்க. இதை அனிதா ராதாகிருஷ்ணனை வச்சு கலெக்டரை வச்சு இதை ஏற்கனவே திறந்தாச்சு. இந்த திறந்த ஒரு இதை திருப்பி இவர் திறக்கிறதுக்காக வந்திருக்காரு. இதான் உண்மை. இன்னைக்கு வேற காரணம் தானே. பெரியார் அடிக்கல் புதிய பில்டிங் அடிக்கல் நாட்டுல மகளிர் நலத்திட்டம் அந்த இதுதான் வந்திருக்காரு. இது வந்தாலும் முக்கியமான அந்த இதை அறிவிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஏற்கனவே இதை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் கலெக்டரும் அதை இது பண்ணி வச்சுட்டாங்க வேலையை. அதையும் இன்னைக்கு இவர் பண்றாரு. முன்னக்கூடிய செஞ்ச வேலையை இன்னைக்கு இதான் இவங்களுடைய தொழிலாகவே இருக்கிறது. சரி, மேற்கொண்டு எதுவும் நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா பத்திரிகையாளருக்கு? பத்திரிகையாளர் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னாக்கி, இதுவரைக்கும் நடந்த கொலைகளுக்கு அளவே இல்லை. இன்று போதைப்பொருள் தமிழ்நாட்டில் போதைப் பொருளுக்கு அடிமையாக்குற இதை பண்ணிட்டு இருக்கு இந்த அரசு. இந்த அரசுக்கு வேண்டியவர்களே இந்த கஞ்சா பிஸ்கட்டு இதெல்லாம் விற்கிறது நம்ம கண்கூட பார்க்குறோம்.
பள்ளி மாணவர் மாணவிகளுக்கு இந்த கஞ்சா பிஸ்கட்டை கொடுத்து போதைக்கு அடிமையாக்கிறார்கள். இந்த ஆட்சி இருந்தால் மீண்டும் தமிழ்நாடு சீரழிவுக்கு உள்ளாகும் என்பதை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் நான் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களது அமைப்பின் சார்பாக முழு ஆதரவையும் தெரிவித்து வந்துள்ளேன். சரி.